வாங்க இன்னைக்கு குகன் சமையல் குக்கிங்ல ஒரு ரெசிபி பார்க்கலாங்க. நம்ம வீட்ல புளிப்பு மாவு மீந்துரும் இல்லைங்களா, அந்த மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நம்ம இட்லி தாளிச்ச இட்லி அதை செய்து பார்க்கலாங்க. வாங்க அடுப்பு பத்த வச்சுங்க, கடாய் வச்சுங்க, 2 கரண்டி எண்ணெய் ஊத்திக்கிங்க. 1 டேபிள் ஸ்பூனு கடுகு போட்டுக்குங்க, 1 டேபிள் ஸ்பூனு உளுத்தம் பருப்பு போட்டுக்குங்க, 1 டேபிள் ஸ்பூனு கடலை பருப்பு போட்டுக்குங்க, ஒரு 5 வரமிளகாய் எடுத்து கிள்ளி போட்டுக்குங்க. எல்லாம் பொன்னிறமா வந்த பிறகும் ஒரு 3 வெங்காயம் எடுத்து போட்டுக்குங்க, பொடியா அரிஞ்சு. வெங்காயம் லைட்டா வதங்கினா போதுங்க. அரை முடி தேங்காங்க, பல்லு பல்லா தேங்காவை நம்ம கட் பண்ணி வச்சு தேங்காவையும் ஒரு வதக்கிங்க. கருவேப்பிலை 2 போட்டு வதக்கிங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு ஒரு வதக்கிங்க. மாவுல உப்பு போட்டு கலக்கிக்குங்க. அதே அடுப்புல நம்ம இட்லி குண்டான வச்சு தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுட்டு நம்ம இட்லி ஊத்துற மாதிரியே ஊத்திருங்க. ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. நம்ம இந்த தாளிச்ச இட்லிக்கு ஒரு சட்னிங்க, தேங்காய் சட்னி தாங்க. அந்த தேங்காய் சட்னி அரைக்கலாம் வாங்க. தேங்காய் எடுத்துக்குங்க, கட் பண்ணி போட்டுக்குங்க மிக்ஸி ஜார்ல. ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்குங்க, ஒரு சின்ன வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்குங்க. பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை போட்டு உப்பு போட்டு மிக்ஸி ஜார்ல நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு நம்ம அடுப்பை பத்த வச்சு தாளிச்சுக்குங்க. தாளிச்சிட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்க இட்லி, பொட்டுக்கடலை சட்னி, அது கூட கொஞ்சோண்டு வீட்டு மிளகா இட்லி பொடி, நம்ம வீட்ல அரைச்ச இட்லி பொடியை வச்சு கலந்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சுவையா இருக்குங்க. வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க.